ஐயா ஒரு சீக்கிரமாக நீங்க பாத்திரம் போய் தங்கும் பங்காளிக்கு ஒரு மனத்தாளுக்கு தகவல் போயிட்டு வாங்க. போயிட்டு வா என்ற மனுஷனுக்கு காணிக்கையாளர் கொடுத்து அனுப்பி வைத்தார் பண்ணையத்து மாதிரிகளை. அப்ப பண்ணையத்து மாதிரி அங்கிருந்து விடப்பட்டு அது எங்க வாரா அங்க இன்னும் நம்ம வீட்டுக்காரெல்லாம் தேரோட்ட போயிருக்கிறாங்க. ஸ்டேஷனுக்கு போகணும். அப்புறம் நான் தேர் ஓட்டி இருப்பாங்களா? ஓட்டி இருப்பாங்களா? முன்னி போனா தரிசனம் பார்க்கலாம். காட்டுவாங்களா? என்ன சுவாமி அது போனா சாமி காட்டாம என்ன கூட்டம் நம்ப இருக்கு. கூட்டம் நம்பால நம்மளப்ப அந்த அன்னைக்கு வர வேண்டாம். ஓட்டம் இருந்துட்டு போகுது. அதே கூட்டத்துல வந்தீங்கன்னா அங்கேயும் இங்கேயும் வெடிப்பாங்க. நீங்க வேற இப்படி மோசமா இருக்கிற அதனால அப்படி திருச்சனத்துக்கு வாண்டாங்க. ஆமா அப்ப நான் உனக்கு திருச்சனத்துக்கு போற போது பேருங்க சாடு பெரிய சாடு எடுத்துட்டு வாண்டாங்க. நானெல்லாம் நேரத்தை எடுத்து வச்சுட்டேன். கரியல் கமிட்டி இருந்தா போடுங்க. அங்க ஓட்டி கம்பெனி அதுதான் கிடைக்கும். அது 4 பேர் பாக்குற மாதிரி வச்சிருந்தா ஒண்ணும் கிடைக்காது. மறைச்சு வச்சிருந்தா கடிச்சு போடு. வேலை இருந்தா தேவையா இருக்கலாம். வாச்சாது நான் நல்லா ரெடியா எடுத்து வச்சிருக்கிறேன். அதெல்லாம் அடியில் ஓட்டை அடிக்க முடியுமா? அடியிலையா ஆக்க ஏக்க இருந்த எடுத்து தெத்து ஆக்க போட்டதான் அடி ஓட்டை அடிக்க முடியும். நீ வச்சு அம்மா போகுது பண்ணுவா. ஆமா கோயிலுக்கு நான் வெள்ளாம வரக்கூடாது. தண்ணி வாட்டா கோயிலுக்கு போகாது. நேரம் போலாம். நீ கேட்கறது யாரும் சட்டமா இருக்குது. வரலாமா வரக்கூடாதுன்னா நான் தயாரில தான் இருந்தேன். தேங்காய் வழங்குது அப்புறம் என்ன போன சாமிக்கு போற காணிக்கை எடுத்து முந்தானியில் முடிஞ்சிட்டு எல்லாம் தயாரிதான வச்சிருக்கிறேன். போவே இந்த சீலை கட்டிக்கிட்டு போலாம்னு எல்லாம் எடுத்து பத்திரமா வச்சிருந்தேன். பத்திரமாவே வச்சிருக்கேன். இருந்துட்டா போற வயலுக்கு தலைக்கு தண்ணி ஊத்திட்டு இருந்தேன். ஏழு தலைக்கு தண்ணி வாக்காம துப்பு கட்டோட கோயிலுக்கு போவாங்களா? யாராலும் கோயிலுக்கு போவாங்க. தலைக்கு தண்ணி வாக்காம முண்டத்தை போட்டுக்கிட்டா கோயிலுக்கு போவேன் கேட்கிறேன். இவளுக்கு எப்ப பாரு இதே கோயிலுக்கு போனா கடவுளுக்கு போகணும். அது வேற அல்லையே. நம்மளுக்கு உண்டானது பார்த்துக்கோ. என்ன அதுவே மாசம் லீவு வரும்ல. மெடிக்கல் லீவு போறதுக்கு இல்லையே. சோற சோற எப்ப பாரு வராதுக்குன்னா ஊடு வாசத்தினும் சரி கூட்டுனா மூளையில கொண்டு ஒதுக்கி வைக்கப்படாது. ஒரு சேர் குப்பையா இருந்தாலும் அள்ளி கொண்டி குப்பை தொட்டியில் கொண்டிட்டா சுத்தமா இருந்தா மூளையில அடிக்க வச்ச நல்ல நாள் கெட்ட நாள் அன்னைக்கு இப்படித்தான் ஒதுக்கி வச்சிரு. எல்லாரும் போவாங்க. நீ போக முடியாது. நான் வந்து உள்ளுக்குள்ள கோயிலுக்குள்ள வராடி போகுது. பார்த்தா நீ எங்க போய் நின்று இப்ப தள்ளி நின்று இங்க வந்து முட்டுற. நான் போய் சாமி போடணும். 3 நாளா கடை கட்டி ஊடு வாங்க வச்சு கோலம் போட்டு நான் இப்படி நான் மாறாப்பு மட்டும் போட மாட்டேன். நான் இப்படியே டீ-ஷர்ட் அது எல்லாமே அப்படித்தான் போட்டுக்கிறேன். ஆமா சரி அக்கா 2 நாளும் பரவாயில்ல. கேள்வி வைக்கணுமா?
பொங்கக்கு இது வைக்கணுமா? அது பொங்க பொது பொங்கல் ஒண்ணு வச்சா போதும், தனித்தனியா பொங்க பண்ண கொடுக்குது வச்சுட்டேன் ஜாமி கும்பிட்டு போறோம். அப்புறம் என்ன நாம நம்ம என்ன சொல்லிட்டு போனாங்க, தரிசனம் பார்க்க கூடை கொண்டுகிட்டு வாங்க போலப்பா வச்சாச்சு போலாமாக்கா. இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க வீட்டுல பாத்தலோர் பங்காளிக்க விட சொல்றாங்கல்லாம். இந்த நேரத்துல வந்தகத்தை பாதிகர்கள் ஒழுகுது ஒழுகுதுனாங்க எட்டி பார்த்தேன். ஒழுகிட்டு போகுது உத்தரவு என்ன நம்மளுக்கு? போய் பாத்தூர் பத்தத்துல பங்காளிக்க விடதான் முதல்ல வரணும். பங்காளி மக்கள் வரணும். பங்காளி மக்க வரதில்ல, பங்காளி கவிட கூட குழக்க வரணும். பங்காளி கவனிச்சிகளும் புலியூர்ல இருந்து ஆசாரி அண்ணர் மனைவிக ஸ்ரீரங்கப்பட்டினம் நதியிலிருந்து வெறியூட்டையர் சம்சார ஐயமனை வரணும். தேதி சமாச்சாரம் சொன்னா தானே இதெல்லாம் தெரியும். போலாம் கூப்பிட்டு பாக்கலாமா? ஊடு சாத்தி இருக்குது, ஊடு சாத்தி இருக்குது, ஊடு சாத்திட்டே இருக்குது. சாமி நாரப்போ இந்த முக்க முக்கர வந்து நான் எட்டியோவா எட்டியோவா இதே எட்டியோவா அது எங்க வந்தேன் ஏன் வந்தேன் எப்படம் வந்தேன் அதெல்லாம் சாமி வரும்போது வந்து வந்துட்டு எப்ப வந்தீங்க நம்ம பாக்கறதுக்கு வந்திருக்க நம்ம சாமியோ. சாமியே நல்லா இருக்கிறீங்களா? நீ நல்லா இருக்கிறியா? நான் இன்னுமே இருக்கிறேன். அப்புறம் ஏன் இன்னைக்கு அப்பனாப்புல 2 பேரும் சேர்ந்தாப்புல நாங்க சேரத்தே வருவோமுங்க. என்ன எங்க போனாலும் நாங்க 2 பேரும் தனியா வரோம். பட்டு பீதாம்பரத்தோட எங்க போறீங்க? ஏண்டா இன்னொன்னு ஒரு திண்ணீரை கொடுப்பு வந்தா கோல கொண்டாந்து இங்க விடுவேன். இல்ல பட்டு பீதாம்பரத்தோட பூவும் பொட்டுமா இருக்கிறீங்களே இவ்வளவு லட்சணமா ஏண்டா இல்ல எங்க கவர்னரெல்லாம் தேரோட்டத்துக்கு போயிருக்கிறாங்க. தேரோட்டம் நேரத்தையே முடிஞ்சது. தேரோட்ட போயிட்டேன் தெரிசனம் இன்னைக்கு தெரிசனம். ஆமா அப்ப நீங்க எல்லாரும் வந்திருக்க நெக்ஸ்ட் ஆராதனை அபிஷேகம் போய் பார்க்க முடியாது. அபிஷேகம் எல்ல நம்ம கரைச்சிருப்பாங்களா? எப்பவுமே கொஞ்சம் பிரியப்பட்டு சாப்பிடுங்க. பூராமே கரைச்சிட்டாங்க. இதே வெறுட்டுக்காரரு கவனிச்சு அங்க ஒண்ணு இல்லாம இருக்குமில்ல. ஆமா அவசியம் கரைக்க வேண்டியது அவசியம் கரைக்க வேண்டியது இல்ல. அதெல்லாம் பூரா மத்து கிடக்குது அவையிறது எல்லாம். நீ இதெல்லாம் கட்டி வச்சுட்டு முத்தாட போட்டுக்கிட்டு தான் போகணும். ஏன் சாமி இப்படி இது சொல்றதுக்கு இங்க வர சொன்னாங்க? நெசமா எங்கடா வந்தீங்க? இல்ல உங்க கவுண்டர் அல்ல, உங்க கவுண்டர் அல்ல சாமி. அதே எங்க வந்தீங்க? ஏன் சாமி ஒரு வங்காளிக்கு ஒன்று வீட்டுக்கு வந்திருக்கிறோம். நான் எட்டியோவ சுப்ப 2 பேர் வந்திருக்கிறவங்க நம்ம சொல்றோம். நீங்க தான் எங்க வந்தா எங்க வந்து இறங்க மூச்சு சொல்லிட்டு இருக்கிறோம். சீக்கிரமா உங்களுக்கு சொல்லிட்டு வர சொன்னாங்க. சொல்ல மாட்டாங்க. உடனே எங்க மச்சானையும் மக்காரையும் தேரோட்டி வேலையை முடிச்சு போடணும்னு சொல்லி சொல்ல முடிச்சிருப்பாங்க. சரி சரி என்ன இறக்கிட்டு வரீங்க? அதே என்ன நாங்க போயிட்டே பாக்கணும். தேரோட்டு நாங்க உங்க கவுண்டருக்கு தான் ஒண்ணு இல்லாம இருக்கு. ஒரு வெள்ளை அவருக்கு எல்லாமே இருக்குது. ஒரு வெள்ளை இல்லாம இருக்குது. சரியா பாக்குறது வாச்சாது
பங்காளி கவுண்டக 12 பேரு, ஆசாரி அண்ணருக்கு 7 பேரு, பெரியூர் ஐயர் முதல் கொண்டு சரி அத்தனை பேரும் மாண்டு மடிச்சிட்டாங்க. ஓஹோ 19 பேரும் நாளை தேரோட்டம் நிறுவனாவில் தேரு சக்கர அச்சு வேறையா, அரக்கால் வேறையா, இரிசு வேறையா, வட்டம் வேறையா, கழுந்தோடி எல்லாம் போட்டு மேலே ஏறி தேர் ஓட்டுற காலத்துல இவை எல்லாம் கவண்டகரெல்லாம் உங்க கவண்டகரெல்லாம் எல்லாரும் சண்டை போடவும் இந்த ஆசாரியார் குடல் கொடுக்கவும் இப்படி எல்லாம் இருந்தாங்களா? அவ எல்லாருமே சேர்ந்து 2 பேர்த்தையும் கொண்டிருப்பாங்க. நிரப்புதான் பொழப்பு கெடுக்குதாமா போன போச்சாது. நீங்க வந்து சேருங்கல்ல, நாங்க ஒன்னும் புலியூர் போகவே அவையெல்லாம் போகலையா ராசாவே? சமங்க எல்லாம் தேரோட்டம் வந்தாங்க, மற்றவங்க பங்காளிக்கு ஒண்ணு எல்லாம் தேருக்கால விழுந்து அவ எல்லாம் மேல போயிட்டாங்க. சாமியும் நீங்க எல்லாம் இருக்கிறீங்க, அவங்க எல்லாம் போயிட்டாங்களே. நல்ல மகராஜ் நல்லா போயிட்டாங்க, நீங்க எல்லாம் இருக்கிறீங்க. நல்ல மகராஜ அவங்க எல்லாம் போயிட்டாங்களே, நீங்க எல்லாம் உள்ள இருக்கிறீங்களே. போயிருந்தா கொஞ்சம் கூட விசம்பளி ஆத்தாளுக்கு ஏது வேதனா பொட்டும் பூவும் காட்சி வரப்பட்டு நாவிப்பாரு. சரி சரி எங்களுக்கு அதெல்லாம் முன்னையே தெரியும். என்ன தெரியும்? வந்ததுக்கு வாங்கிட்டு போ போடு. விரிச்சு விடு. வந்ததுக்கு வாங்கிட்டு போறதாமா இல்ல கொஞ்சம் கூட கவலையில வீட்டுக்காரர் போயிட்டாங்க. போகட்டுன்னே இருந்திருப்பாங்க. சாமி எசமாங்க மாண்டு போனதுங்க சாமரியாத்தா மாண்டு போகலைங்க. அதான் எங்களுக்கு தெரியும். உங்களுடைய கவுண்டர் மாண்டு போகலைங்க. போடுறதே கொஞ்சம் அதே அள்ளி உள்ள போட்டு போன. அதே எப்பவுமே குப்பரை கொட்டக்கூடாது. வாத்துக்கா மறுபடியும் எடுத்து போட்டு உங்களுக்கு அதான் குப்பரை கொட்டியாச்சு. குப்பரை வந்த மனப்பு உங்களுக்கு எப்ப பார்த்து இல்லையா கொடுக்கணும். அங்க இருந்தாத்தான் வடிஞ்சிருக்குமே, நான் இங்கே வரேன். நீ வாங்கிக்க வந்துட்டே சும்மா போறீங்க. போய் இந்த மல்லக்கலை கொடுத்து போங்க. வந்தா போற வழிய கல்லு. ஆமாங்க இந்த போ. முதல்ல எல்லாம் ஒரு வரலாங்கு ஒரு கடை இருந்தது. இப்போ ஒரு ஊருக்கு ஒரு கடை இருக்குது. நல்லா போய் குடிச்சிட்டு போங்க. 2 பேரும் குடிச்சுக்கோங்க. இது எவ்வளவுங்க? இது உங்க கவுண்டர் அடையாளம் தெரிஞ்சா நெத்தியில் வச்சிருங்க. இது அதுக்காக மிச்சமாக 2 பேருக்கு போங்க. அப்புறம் நீ உழப்பல்ல கேட்டேன். உன்னை இதே மாதிரிதான் இந்த 12 ஓடு இருக்குது. எல்லாரும் ஆளுக்கு 1 ரூபா கொடுத்தா உங்களுக்கு மிச்சம். அதைய கூட கொடுத்தாலும் கொடுப்பாங்க. இவியா எந்த கயிறு காக்காம கொடுக்க மாட்டாங்க. நம்மள தாராளம் பார்த்து. ஆமா உங்களுக்கு தாராளம் தான் பெருசுற கையே. ஆமா ஆமா ஆமா. நீ எங்க போனாலும் பெருசு ஆகாது. நீ அவ்வளவு. ஓஹோ வீட்டுக்கு வந்தவ யாரு? சாமி இந்த வேதியை பண்றது வேண்டாம் வேண்டாம். கவனிச்சீது இருந்தா கொடுங்க. கவனிச்சீதா கவனிச்சது வேண்டாம். அது என்ன பண்ற? அது நிறைய இருக்குது. இந்த மாதிரி நீ இதையெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க? நீ இந்த கலருக்கெல்லாம் வேலை இல்லை. இதை வேணா 2 இருந்தா கொடுங்க. இதெல்லாம் இருந்தது அல்ல முந்தானத்தை நம்ம பண்ணையத்தை மாதிரிக்கு வேணும்னு சொல்லி அல்ல வரைச்சு ஒரு மோட்டர். அது உங்களுக்கு எப்பவுமே அப்படித்தான். உங்களுக்கு முதல்லயே தெரிஞ்சிருக்குது. அதெல்லாம் கொடுப்பீங்க. போய் சொல்லுவோங்க. நீங்க கழுவிட்டு வாங்க, அழுதுகிட்டு வாங்க. வரும்போது நாங்க எதுக்கு அதுக்கு போங்க. ஐயோ இதுக்கு என்ன சொன்னாலும் புரியலையே. உங்க கவுண்டர் 12 பேரும் செத்து போயிட்டாங்க. கொழுப்பு எப்ப பாரு இப்படியே. நான் இன்ன வரைக்கும் வச்சு அடிச்சு பார்த்தேன். ஏர்ல நீ கொஞ்சம் வச்சு அடி. நாங்க போய் பாத்துக்கிறேன். நான் பாக்கி விட்டுக்கிறேன். போய் சொல்லுவோங்க. நாம எதுக்கு வா அடுத்தோடுக்கு போயிடலாவா? இந்த வீடு ஆகாது. இங்க செவிட்டு போடியா இருக்குது. நான் ஒண்ணு சொன்ன அவையோட சொல்றாங்க. ஆமா என்ன சொல்லி இந்த பண்ணையத்து மாதிரிகள் தானே செல்லாத்தாக்க வீட்டுக்கு வந்தாங்க. செல்லாத்தாக்க வீட்டிலே வந்து இருங்க சாமி முக்கல் பக்கம் தண்ணி மாத்துக்கிட்டு இருக்கிறேன்.
தனி வாத்துக்கிட்டு இருக்கிறீங்களா? எப்பவுமே எங்க வீட்டுல அவியும் மஞ்ச போசாம தனி வாக்க வேண்டாம்னு எனக்கு இப்பத்தே கோபுர மஞ்சள் வாங்கியாந்து கோபுர மஞ்சள் கோபுர மஞ்சள் கோபுர மஞ்சள் அதையே போட்டு தனி வாத்துக்கிட்டு இருக்கிற அது கூட கொள்ளையில இன்னைக்கு வாத்துட்டீங்களா? இன்னைக்கு வாத்த நீ வளர்க்க முடியாது. அது எல்லாம் அவராதரி கொட்டுக்கிட்டு போயிட்டாங்களே. உங்க மஞ்சளும் பூட்டும் பொட்டும் பூவும் எல்லாம் கொட்டுக்கிட்டு போயிட்டாங்களே. என்ன பேசிட்டு இருக்கிற? உங்க கவுண்டர் எல்லாம் சேர் சச்சு போய் அதுதான் தெரியுமா போச்சே. அது சொல்லிட்டு தான் போனாங்க. போறோம்னா அப்புறம் போ. அப்ப போ, நம்மளுக்கு என்ன? எங்க ஆத்தா செத்து போனது அவை எல்லாங்க நம்ம வீட்டுல சவாங்க. எங்க வீட்லயா? ஆமா ஆமாங்க. எங்க வீட்டுல அவியா எங்க வீட்டுல அவியலுக்கு எப்பவுமே முன்னோடு புலைய நின்று எல்லா வகையிலையும் முன்னாங்க. வீத ஓரத்து குடிய கெடுத்த போனாச்சு சொன்னாங்க. தேருக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க பங்காளிய சவாங்கல்ல. தேர் வந்து மேல வந்துட்டு சாமி அது என்ன புடக்க போட்டாங்க சாமி. சவாங்கெல்லாம் போயிட்டாங்க. அடியாக்கா என்னமோ இப்படி வந்து இந்த மாதாரிக்கு சொல்றாங்க. நம்ம வீட்டுல அவங்க என்ன சொல்லிட்டு போனாங்க? மக்களே கொண்டுகிட்டு வா, மச்சானை கொண்டுகிட்டு வா. குறப்போட வேற வழியாவே மச்சானை அக்காலையும் கொண்டு போடுறோம்னு போனாங்க. அது தெரியாம இந்த நாய் வந்து இப்படி வரையிலேயே மலை குடிச்சிட்டு வந்துட்டாங்க. பாத்துக்கோ. அதே சொன்னாலும் போச்சா அன்னாடு இதே வந்த இடவு செய்தி கொண்டுகிட்டு தான் வருவாங்க. வந்தாலும் போச்சு அதெல்லாம் ஒழுங்கா சொல்றாங்களா? அடி நானே தேர்தலுக்கு போறீங்களா? போக சாமி தேரோட்டம் எல்லாம் நின்று போச்சு. சரி நான் போல நல்ல நேரம் ஆயிட்டு இந்த நாய்க்கு தேர்த்துக்கு எங்க போறீங்க? தேர்தலுக்கு போற எங்க போறீங்கன்னு குறுக்காட்டுறேன். கோவையில தரிசனம் எல்லாம் இல்லைங்க சாமி. ஏடா நேத்து யார் ஓட்டினாங்க இன்னைக்கு தரிசனம்? ஏன் சாமி நம்ம வீட்டு கவர்றதா கொஞ்சம் இப்படி ஏடா எங்க கவுண்டர் கொஞ்சம் வளவா இருக்குது, நீங்க அடுத்து காட்டுறீங்கடா. அப்படி எல்லாம் போச்சுங்க அடியோட. ஏன் எந்த தேர் வந்து மேல ஏறி? ஆமா அது அது எங்க 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 மச்சானையும் எங்க அக்காலையும் மேல தேர் ஏத்திடுறோம்னு சொன்னாங்க. மச்சாபடி அக்கா மேல தேர் ஏத்துல இது எல்லாம் பண்ண உங்க எசமா உங்க வீட்டுக்காரர் நம்ம கவர்னர் தேருக்கால அதிக சிக்கி தேர் மேல ஏறி சாமி மட்டும் ஒரு முறை கூட பிஞ்சு போன வாயா அந்த வாய் சொல்றேன் பாரு. அது எங்க மச்சானுக்கும் எங்க அக்காளுக்கும் அப்படி வந்துருச்சு. நீ போறாத. சரி அது நடந்து நாங்க போய் பாத்துக்கிறோம். வேற போய் பாருவோம். இப்படி 12 காரணமான பாச்சவர்களை வந்து சேது சமாச்சாரம் சொன்ன உடனே சரி நாம போனா தெரியாக்கா அங்க போய் பாப்போம். ஆளு போறது அத்துவானோ மகன் போறது மத்திவோ தான் போறதே உத்தமம்னு சொல்லுவாங்க. ஆமா நாம அங்க போனா தெரிஞ்சு போது இவன் கிடக்கிறா வாங்க. அதுல மாரம் செல்லக்கா ஏதோ பக்கம் போடல அடி மாரம் செல்லக்கா இதே போற மாட்டேயாச்சு உனக்கு கிணத்துக்கு மாறாப்பு பத்து தரேன். போது வாலியா போலாமா? அப்ப பீரங்கி சாடு பெரிய சாடுகள் எடுத்துக்கொண்டு சரி பொட்டும் பூவெல்லாம் வைத்துக் கொண்டு 12 வீட்டுக்காரரும் புறப்பட்டாங்க. அந்த திருக்காமலியூர்ல இருந்து ஆசாரிமாருடைய வீட்டிலே இந்த சேதி சமாச்சாரத்தை சொல்லும் பொழுது சரி அவர்களும் அந்த ஆசாரியார் 7 வீட்டுக்காரர் வீட்டிலையும் சம்சாரங்க புறப்பட்டு யாவர்களும் தானே ஒண்ணு கூடி அந்த செல்லாண்டி கோயிலுக்கு என்ன வீதம் கோய தேடி என்ன ஒண்ணு
ஓ என்ன வெயில் போ ஐயோ ஏண்டி போய் நான் வெயிலுக்கு முன்ன பின்ன போயிருந்தா வெயிலே போனது இல்லையா? நான் போனதில்லை. புளைய வச்சிருந்தாங்களா? எங்க ஐயரு எங்க வீட்டு மயிரு போய் மணி அடிச்சு போக சொல்லிட்டு பிரசாதம் கொண்டு வருவாங்க. சாப்பிட்டு வீட்லயே உட்காந்துக்குவோம். நான் எங்கேயுமே போகலையே. வேகாத வெயில்ல புகை கிளப்பிக்கிட்டு போறீங்க தரிசனம் பாக்குறதுக்கு. நான் நடக்கவே முடியலையே. வாங்க அடியே நான் வெய்யாருக்கும் போனதில்லை. அடியே நான் ஒரு வேத்த முகம் கண்டதில்லை. வேத்த முகம் கண்டதில்லை. அன்னைக்கு நாங்க வெய்யாரிலே போனதில்லை. இதனால இதுவரையில வேத்த முகம் கண்டதில்லை. வேத்த முகம் கண்டதில்லை. நான் ஒரு கருத்த முகம் கண்டதில்லை. கருத்த முகம் கண்டதில்லை. ஒரு காணாடியிலே போனதில்லை. இதனால் இதுவரையிலும் கருத்தமோ கண்டதில்லை. கருத்தமோ கண்டதில்லை. எங்க ஆத்துட்டு வெளியவே வரமாட்டேன். கண்டுக்கிட்டீங்கல்ல, எல்லாமே எங்க சாமி கொண்டாந்து கொடுத்துருவாரு. எங்கேயும் போக மாட்டோம். பொழுது போகலன்னா அரைப்படி அரிசி எடுத்து போடுவேன். காப்படி பருப்பு எடுத்து உள்ள ஒட்டி முறத்துல கலக்கிட்டு அப்புறம் அந்த பருப்பி எல்லாம் ஒன்னா பொறிக்கிட்டே இருப்போம். அது வேண்டி எங்க அதாவது அதான் இன்னைக்கு வந்துட்டீங்கல்ல, நீ அதான் பாத்துக்கிறா வாங்க. அடியே அங்க போய் பொறிக்கிற வாங்க. நேத்து நடந்து இன்னும் கொஞ்சம் எல்லாம் வலிக்குது. அடியே பெண்டுகளா நீங்க நிழலே காண்டோ நிழலை கண்டோ பக்கம் பக்கம் ஆமா நேராவே கண்டா கம்மலாம் இப்ப நின்று அது வேண்டா கம்மெல்லாம் தங்கியிருந்து நடந்து வந்த கால ரெண்டு நத்தம் கட்டி நோகுதடிய வீசி வந்த கைகள் ரெண்டு பேரும் பார்த்து கொஞ்சம் தூரம் முள்ள போலாம். ஆச்சு பக்கம் ஆச்சு பக்கம் ஆச்சு நடந்து போகலாம். நடந்துட்டு போகணும். ஒரு வேலை வெட்டி செய்யணும். எங்க சாமி எங்களை ஆத்துட்டு எங்கேயுமே விட மாட்டாரு. எல்லா பக்கம் போயிட்டாங்க. நான் வாசப்படியே 2 படி 3 படி இறங்குனா எங்க சாமி வேண்டான்ட்டுருவேன். என்னமோ இவ்வளவு நான் பக்கம்னு சொல்லி உங்க உறவுக்கு வந்துட்டு போகலாமா பக்கம் ஆச்சு வாங்க என்று சொல்லி இந்த பாட்டில் ஒரு பண்டாரிக்கு ஒன்று மனைவிகளும் இன்னும் ஆசாரி மாட்டில் வீட்டுல சம்சாரங்களும் இன்னும் ஸ்ரீரங்கத்து ஐயா பிரிங்கிற சம்சாரம் யாவரும் ஒன்று கூட செல்லாண்டி கோவிலுக்கு பாரிய கோவிலுக்கு போலவே கண்ணா
கேட்கல ஒன்றும் சத்தமே கேட்கல. இல்ல என்ன அத உட்கார்ந்துருக்கிறாங்க, ஆனா அமைதியே இருக்குது. சரி, அங்க என்னமா இல்ல நிறைய வெள்ளமாட்டு போட்டு போட்டு மூடி வச்சிருக்குது. அது முட்டாய் கடையெல்லாம் இருக்கு. ஏன்டே முட்டாய் கடையில மேல சைடுல இருக்குது. இந்த வாரம் மூலையில ஒவ்வொரு வாரமா போறான். ஆமா, மச்சானையும் அண்ணன் அக்காலையும் தான் கொண்டு போடுவோம் நாங்க. அவன் 2 பேரு அப்ப இத்தனை விளையாட்டு நிக்கிறாங்க அவங்க 2 பேரும். முத்தக்கெல்லாம் இருக்கிறாங்க அவரு. அப்புறம் எதுக்கு வெள்ள வேட்டி போட்டு மூட்டிக்கிறாங்க? ஆமா, மனசை கண்ட முடியாது. டேய், எனத்த கண்டமுன்னு சொல்லுது. நாம இடத்த கண்ட போய் பார்த்தாத்தே எனக்கு தெரியும். ஏலே, அந்த பிஞ்சு போன வாய் 2 பேரும் வந்து சொன்னானுங்கல்ல, உங்க கவுண்டர் எல்லாம் செத்து போனாங்க. நெசமே என்னமோ அவங்களுக்கு தெரியல. ஏன் போய் எதுக்கு நீ முக்காட போய் நீ பார்த்து தெரியணும். எனக்கு பயமா இருக்குது. பயமா இருக்குதா? இத்தனை வேட்டி போட்டு மூடி வச்சிருக்கிறாங்க, போய் நீ ஒன்னொன்னா போய் பாக்கலாமா? நான் நல்லா பாண்டேன். அங்கேயே ஓடாலேவோ ஏற அவங்க ஓடி பேசுறாங்க. நான் அதிகத்தையாவது மூடி வச்சிருக்குது. அந்த நெய்யத்தை நீங்க வந்து நம்ம கவனக்கு போயிட்டான்னு வந்து உடனே எதுக்கு அப்படித்தான் அதான் நம்ம கவனங்களே காணும். அப்புறம் மேல அந்த முக்காடு போட்டு உட்கார்ந்துருக்கிறேன். அழகாக சிரிக்கிறாளா? அந்த வாயை சொன்னானே அவன் அவன் சொன்னானே அதே மாதிரி நம்ம அவளையில காணுமே. நமக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஐயோ, உன் புருஷன் போன போச்சா? ஐயோ, 5 ஆண்டி போயிட்டுது. போய் முக்காட போறோம். என்ன பாரு, உயிரோடு இருக்கு போறாங்க. முக்காடு போட்டுக்கிறது இருக்கு. ஐயோ, மாமராட்டுக்கு போட்டு போயிட்டீங்களே. போயிட்டீங்களே. ஐயோ, நான் நீ என்ன வந்தது? ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. ஐயோ, நான் நீ என்ன வந்தது? ஒண்ணும் பண்ணாதே அக்கா. ஐயோ, எங்க வீட்டுக்காரர் இல்லையே, நான் நீ என்ன வந்தது? ஒண்ணுமே பண்ண வேண்டாம். வேணும்னா மலையும் கிடக்காரு. ஐயோ ஐயோ அடியே, ஐயோ மகராசன் டென்ஷன் பார்க்க வான்னு சொல்லிட்டு வந்தது. இங்க வந்து பார்க்க மகராசன் நான் இப்படி பாக்குற காய்ச்ச. முந்தா நாள் மச்சாவணி வாடா பாட வச்சுட்டு இருந்த, இன்னைக்கு மகராசன் அப்படிங்கிற. ஐயோ, நான் செல்லமா கூப்பிடுவேன் வாடா வாடா. ஐயோ, இன்னைக்கு மகராசன் போயிடுது. நான் இன்னி என்ன கண்டு வளர்ப்பேன். ஐயோ ஐயோ, நான் இன்னி என்ன வந்து போயிட்டாலே. நீங்க நீ என்ன பண்றீங்க, எது பண்றியா? எங்க வீட்டுல இப்ப வேணா கிரகம் தொலைஞ்சதுவோ. நான் ஒண்ணு மலையும் கிடக்கார வேண்டே. இது என் வீட்டுல விசனம் வச்சது. வீட்டுக்காரையோ கிடக்குறாங்க. குசம் போயிட்டான்னு விசனம் இல்லை இவருக்கு. நினைப்பிருக்கிறாரே இருக்க வரையில தெரியாத ஒருத்தர். நானு இருக்க வரையில போய் ஒருத்தர் பேசறதுக்கு இல்லையே. ஓல மேல மண்டாப்புல திரிவ. ஓல மேல பேர் கொள்ளையில போனவன். போயிட்டேன் போ. நீ வெடுக்கிற போச்சு போன போச்சு. நமக்கு நீ வடக்கத்த வேலை. அதே விடுக்கத்துல இருந்தா பரவாயில்ல, போயிட்டு போகுது. ஊருக்கார காவதி தேர் பார்க்க வந்த சாரம் 18 பாளையம் 51 கிராமத்தில் வந்து கட்டுக்கொள்ள அசாவர்க்கங்களும் சேலன் சோழன் பாண்டியர்கள் ராஜோதி ராஜர மகரமுடி மந்திரிகள் எல்லாம் தேரோடத்துல தானே எத்தனை சபை நடக்குன்னு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அடி கழுவு அடியே ஒட்டையாளம் வேளாண்ட ஒட்டையாளம் வேளாண்ட
மஞ்சோ மனம் மறந்தோ மஞ்சோ மனம் மறந்தோ மஞ்சோ மனம் மறந்தோ அந்த நாம பஞ்சாப்பு பஞ்சாப்பு மஞ்ச பூர மஞ்ச பூர ஏண்டி தண்ணி கொஞ்சம் கூட நீங்க சிறுசியா அழுகையாடி ஐயோ ஐயோ மவராசம் போயிடுதே நீங்க கூடயே போயிடு திரும்ப அங்க போகலையே நான் எப்படி போகுது அடியே அக்கா ஐயோ நாம வாரபோது இந்த கொல்லையில போனோம் வீட்டையே சொன்ன கோபுர மஞ்சள் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க போட்டு வண்டி பாக்குறோம் உங்களுக்கு புண்ணியம் அதெல்லாம் இல்லையே சொன்ன மாதிரியா நானும் கேட்காம வந்துட்டோம் அதையே நாம இதுவரையில் இப்படி ஒரு நடக்கும் நம்மளுக்கு தெரியுமா போகையில நல்லாத்தான் போனாங்க சொல்லியாவும் அதையே நம்மளுக்கு தானே காலத்தீரே வெயிமால காலத்தீரே வெயிமால ஒரு துளி இல்லையே நான் இந்த புரட்சியே அடியே எங்காலும் போறத நாங்க அடியே நாங்க ரெண்டு பேரும் போனா ஓடி இருக்கும் போ எப்படி இருக்கு ஐயோ வாய மூடலே அடியே ஐயோ
பாவம் பாவம் அடி அக்கா மன்னா வேணம் நாமே வந்து மன்னா வேணம் நாமே வந்து மக்கா குட்டிக்காரோ மக்கா குட்டிக்காரோ நாமே வந்து மன்னோ வேணம் நாமே வந்து நாமே வந்து மன்னோ வேணம் நாமே வந்து ஐயோ எங்க மக்கா குட்டிக்காரோ மக்கா குட்டிக்காரோ நாம உன்னியாரம் நாமே வந்து உன்னியாரம் நாமே வந்து என்ன செய்வோ ஏது செய்வோ என்னை வீரி வாசங்கோ உள்ள குட்டிக்காரோ உள்ள குட்டிக்காரோ நம்ம உன்னியாரம் நாமே வந்து ஐயோ அடியே இங்க வார்த்தையே இன்னைக்கு இன்னும் ஆடி காரி கருக்கு ஆமா அக்கா நம்ம அடமழையேந்தோ தருக்கு அடமழையேந்தோ தருக்கு அடமழையேந்தோ தருக்கு அடமழையேந்தோ தருக்கு இந்த மலைக்கோல நம்ம ஆடுனா தங்கச்சின்னு ஐயோ மறுக்க அமைப்பாவே இருக்கு அடி அமைப்பாவே இருக்கு அடி அது கொடுத்தாங்களே இருபத்தோடு சேர்த்து பார்த்தனோர் வந்தாளிக்கு ஒரு மகள்கள் நாளை அழுத விளம்புகின்ற பொழுது நாம் நம்ம கணக்கியானது கொடுத்து வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி இன்னும்